ஃப்ரெண்ட்ஸ், டயர் வந்து தேஞ்சிருச்சுன்னா தூக்கி போட்டு புது டயர் தான் மாற்றுவோம். பட் ஆனால் தேஞ்சு போன டயரை திருப்பி வந்து புது பட்டன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கான ப்ராசஸ் தான் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு சில பேர் நினச்சிப்பீங்க ஏற்கனவே இருக்கிற இடத்துல வந்து கீரல் போட்டு பட்டன் மாதிரி எடுத்துகிட்டு வருதுன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. இது வந்து இந்த பட்டன் எப்படி இருக்கோ அதே மாதிரி புது பட்டன் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரக் டிரைவர்ஸு, பஸ் டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயர் எடுத்துக்கோங்க. இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப். இது வந்து எக்ஸ்ட்ரா பட்டன் சொல்லுவாங்க. ஏன் எக்ஸ்ட்ரா பட்டன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து போட்டால் கொஞ்சம் ஹெவி டியூட்டியாக இருக்கும் அப்படின்றத எக்ஸ்ட்ரா பட்டன் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இதை வாழைக்கா பட்டன் சொல்லுவாங்க. இடத்துக்கு வந்து மாறும். பட் ஆனால் எக்ஸ்ட்ரா பட்டன் டயர்னு கேட்டிங்கன்னா இதுதான் கொடுப்பாங்க. இப்போ வந்து பாருங்கள், இதில் கொஞ்சம் லைட்டாக தான் பட்டன் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயர் வந்து சுத்தமாக வேறடிச்சு இதை வந்து புதுசு மாதிரி ஆக்கணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீத்ரெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சில பேர் ரீஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரீத்ரெட்டிங் அப்படின்றது தான் எக்ஸாக்டான மீனிங். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பட்டன்ஸை ஃபுல்லாமே தேய்ச்சி எடுத்துட்டு ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி இங்கே எங்கேயாச்சும் ஹோல்ஸ் இந்த மாதிரி எதாவது அடிபட்டிருந்தா அப்படின்னா அந்த இடத்துக்கு பேட்ச் போடுவாங்க. பேட்ச்னால் ஒன்றும் இல்லை, லப்பரில் அந்த ஹோல்ஸை வந்து மறைப்பாங்க. முறிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து லேயராக வந்து லப்பர் ஷீட்டை வந்து ஒட்டுவாங்க. ஸோ ஷீட்டை ஒட்டதால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லப்பரோட திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஃப்ளாட்டாக இருக்கிறது மேலே லப்பர் ஷீட்டை வந்து ஏற்றும் போது இந்த லெவலுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரம்மு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ட்ரம்மில் என்ன பட்டன் வேணுமோ அதுக்கான மோல்டிங் இருக்கும். அந்த மோல்டிங்குள்ளே இதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா மேலே லப்பர் ஷீட் ஒட்டினாங்க பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிட்டு அந்த மோல்டிங் ஏற்ற மாதிரி வந்து மாறிடும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா புது பட்டன் மாதிரி இந்த இடத்துல வந்து சைடில் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பழசு தான் இருக்கும். இதுக்கு மேலே இருக்க பட்டன் மட்டும்தான் புதுசாக வரும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒட்டின ஸ்டிக்கர். இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த டயரை தூக்கி போட்டு புதுசு போகிறதுக்கு பதிலாக இந்த பட்டன் மட்டும் போகிறதால ரேட்டை வந்து கம்மி பண்ணலாம். இந்த டயரோட ரேட்டு 3600 அப்படின்னா இதுக்கு ரீத்ரெடிங் பண்ணுறதுக்கு ஒரு 1500 2000 வரைக்கும் வரும். ஏரியா வந்து இது மாறும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 1500 வரைக்கும் சேவ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் டயருக்குலாம் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக நைலான் டயர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் ரேடியல் டயருக்கு பண்ணுறாங்க. பட் ஆனால் ரேடியல் டயர் போட்டால் அந்தளவுக்கு நிற்காது. நைலான் டயர்னால் வந்து லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீத்ரெட் பண்ண டயரு. இதில் வந்து உங்களால் வந்து ஒரு புது டயரா பழைய டயரா அப்படின்றதே உங்களால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே வச்சுருக்க டயர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரீத்ரெட் பண்ணது தான். எப்படி இருக்குது பாருங்கள், பட்டனு அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். உங்களால் வந்து சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது புது டயரா பழைய டயரானு. இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு மட்டும்தான் புதுசு போட்டிருக்காங்க. பட் ஆனால் சைடில் இருக்கிறது எல்லாமே பழசு தான். இவ்வளோ நாள் தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லி பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.